திரையில் வர்ற ஜனநாயகனை பத்தி நீங்க பேசுறீங்க, தரையில நிக்கிற ஜனநாயகன் நான் இருக்கேன், என்னை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. இந்த படத்துக்கு இந்த பொழுதுபோக்கு இவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறீங்க, பகுதி நேர ஆசிரியன் வீர ரீதியில போராடுறான், அதை பத்தி எவனும் பேச மாட்டேங்கிறீங்களே. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஒரு படம் வரல அவ்வளவுதானே. இன்னைக்கு வரல, நாளைக்கு என் பிள்ளைகள் வந்தா பார்க்க போகுது. அது தெரியல, விருப்பு வெறுப்புக்கு இயங்கும். இப்ப நான் நடிச்ச அடங்காத என் தம்பி சண்முகம் எடுத்தா, எங்க அண்ணன் சரத்குமார், நான் என் தம்பி ஜீவிபிராசு கதாநாயகனா நடிச்சாப்ல. நான் ஒரு காட்சி தான் நடிச்சேன், அதுலயே 6-7 வெட்டிட்டாங்க. நீ இப்ப சொன்னல, நீ மதத்தை காத்துட்டு மனிதத்தை கொல்ல நினைக்கிற, நான் மதத்தை தவிர்த்து மனிதனை காக்க நினைக்கிறேன் அப்படின்னதை தூக்கிட்டாங்க. அதனாலதான் இப்ப ஒரு தடவை பேசிட்டேன். புரியுதா? இந்த இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் அதுல 500 இடங்கள்ல வெட்டிட்டாங்க. இப்ப அவங்க அவங்களுக்கு ஏற்படைய எந்த அரசும் தன்னை புகழ்வது, தனக்கு ஆதரவா வர்ற கருத்துக்களை கருத்து சுதந்திரங்குது, அதுக்கு எதிர்கருத்துக்களை அது குறவலையை நெரிக்குது. அதை பேசிட்டு இருக்க வேண்டியது இல்லை, அது அப்படிதான் செய்யுது. இப்ப அண்ணன் எடுத்த குற்ற பத்திரிக்கைன்னு ஒரு படம் வந்ததுல எப்படி கொதறி வந்ததுன்னு தெரியும் உங்களுக்கு. தெரியும், மூங்கில் கோட்டைன்னு ஒரு படம் எடுத்தாப்புல ஆவாவான அண்ணன். அது முடங்கி அதோட படம் எடுக்கவே முடியாம போயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்குது. அதுல அதுக்குள்ள என்ன இவ்வளவு தூரம் அவங்க நெருக்கடி கொடுக்குற அளவுக்கு என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. அத எனக்கு நான் என்ன பாக்குறேன்னா, நேத்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த ஜனநாயகன் படத்துக்கு நான் என்ன நினைக்கிறேன், திரையில் வர்ற ஜனநாயகனை பத்தி நீங்க பேசுறீங்க, தரையில நிக்கிற ஜனநாயகன் நான் இருக்கேன், என்னை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. எனக்கு என்ன ஒரு சிக்கல்னா, நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த படத்துக்கு இந்த பொழுதுபோக்கு இவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறீங்க, பகுதி நேர ஆசிரியன் வீர ரீதியில போராடுறான், அதை பத்தி எவனும் பேச மாட்டேங்கிறீங்களே. தேர்வு வருது, தேர்வு நேரத்துல பாடம் நடத்தி பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டிய அறிவிப்பு விட்டுகிற ஆசான்கள் வீதியில் நின்று போராடிட்டு இருக்கான். அவனை அடிச்சு தலைமுடிய பிடிச்சு வண்டியில ஏத்தி கையை காலை உடைக்கிறான். அதை யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. சம வேலை பார்க்கிறோம், சம ஊதியம் கொடுன ஆசிரியர் பெருமக்கள் வீதியில நிக்கிறான், பணி நிரந்தரம் கட்டி நிக்கிறான். தேவதை போல சேவை செஞ்ச மக்கள் கொரோனா நேரத்துல அவர்கள் இன்னைக்கு தேவையில்லைன்னு சொல்லி செவிலியரை வீதியில போட்டிருக்க, அதை பேச மாட்டேங்கிற. இந்த அரசு மருத்துவர்கள் மறுபடி வீதிக்கு வந்துட்டா எனக்கு ஊதிய உயர்வு கொடுன்னு, அதை பேச மாட்டேங்கிறீங்க. இதையெல்லாம் கவனிக்காத முதல்வர் இந்த ஜனநாயகம் படத்துக்கு சான்றிதழ் கொடுக்காம இந்த மறுக்குதுன்னு போடுறாப்புல. அப்ப இது முதன்மையான பிரச்சனையா இருக்கு. நீங்க எப்படி ஆட்சி நடத்துறீங்க? ஒரு கூட்ட நெரிசலா 41 பேர் மரணிச்சிருக்காங்க. அதுல யார் வேலையுமே நீங்க முதல் தகவல் அறிக்கையில எஃப்ஐஆர் போடலை, எப்படி வழக்காவே ஆக்கல? இந்த நாட்டுல ஒரு மனித புனிதன், நீ மதுக்கடை திறந்து குடிக்க வச்ச காலத்துல ராஜாஜியை திறந்த 6000 பள்ளிக்கூடத்தை 3 பள்ளிக்கூடத்தை திறந்து படிக்க வச்சு 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்து எங்களை படிக்க வச்ச என் தாத்தன் காமராஜர். ஒரு வலையொலிக்காரன் அவ்வளவு இழிவா பேசுற, நீ அவனுக்கு 2 மிஷின் கண்ணோட 2 போலீஸ் பாதுகாப்பை போட்டு அவனை பாதுகாத்து வச்சிருக்க. அவன் மேல என் வழக்கு போடல, ஏன் போடல? ஒரு பாடம் வரல அவ்வளவுதானே. இன்னைக்கு வரல, நாளைக்கு என் பிள்ளைகள் வந்தா பார்க்க போகுது. என்ன பண்டிகையில வரல கூட வசூல் படுவோம் இல்ல, அவ்வளவுதானே. அடுத்து கூட 10 நாள் ஓடினா அந்த பிள்ளைய பார்த்துட்டு போறோம், அவ்வளவுதான். அவ்வளவு நீ எங்க கொண்டு தள்ளுற? ஒரு அறிவு சமூகத்தை அழிவு சமூகமா மாத்திக்கிட்டே போறியே. நீ பள்ளி கல்லூரியில அரசியல் பேசக்கூடாது தடை போட்ட, நீ சினிமா பேசக்கூடாது ஏன்டா சொல்லல? நீ ஏன் சொல்ல? என் இறை வழிபாட்டை விமர்சிச்ச நீ திரை வழிபாட்டை ஏன் விமர்சிக்கல? கதாநாயகன் வழிபாடு கடவுள் வழிபாடை விட மேன்மையானதுன்னு கட்டமைச்சிட்ட. அதே கல்லூரி விழாக்கள்ல இலக்கியவாதி பேச மாட்டான், இயக்குனர் பேசுவான், நற்றமிழ் சான்றோன் பேச மாட்டான், நடிகன் பேசுவான், நடிகை பேசுவான். அப்ப என்ன ஆகும்? சினிமா தான் இருக்கு உச்சம்னு. அங்க ஆடுறது என்ன? சங்கே முழங்க பாடுறான். சங்க இலக்கியமும் தமிழ் இலக்கியம் பாடல்கள் எழுச்சி பாடல்கள் பாடுது. திரைப்பாட்டை பாடிக்கிட்டு அந்த வேஸ்ட போட்டு ஆடுறான். அப்புறம் அதனால திரையரங்குல தனக்கான தலைவனை தேடுறான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.